Welcome back, students. We'll continue with the class of Principles and Process in Biotechnology. So far, we have completed isolation of the desired gene, and amplification of the gene. So, amplification or isolation we have already seen. போன வீடியோவில் பார்த்தோம் amplification of the desired gene. The technique used is PCR. Isolation of desired gene, multi-step process, நிறைய steps பார்த்தோம். அடுத்தது amplification of the desired gene. Now the third step, that is inserting the desired gene. ஸோ நம்ம desired gene ஒரு செல்லிருந்து வெளியில் எடுத்து எந்த ஜீன் வேணுமோ அதை வந்து நம்ம செல்லிருந்து வெளியில் எடுத்து பிசிஆரில் ஆம்ப்ளிஃபை பண்ணி millions of copies வச்சுருக்கோம். இதை வந்துட்டு we are going to insert it into a vector. So what is this vector? Vector அப்படினா it is a vehicle to carry genes. So vehicle to carry genes அப்படிங்கும்போது வந்துட்டு இது இந்த வெக்டார் வந்துட்டு it is also going to be a DNA molecule. மீன்ஸ் நம்ம ஒரு டிஎன்ஏவை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது இன்னொரு டிஎன்ஏ மாலிகுல், அதுதான் வந்துட்டு வெக்டார். இப்போ இந்த வெக்டாரை வச்சு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? தி டிசையர்ட் ஜீன் அது கூட வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம வெக்டார்க்குள்ளே போடுறோம். இந்த காம்பினேஷன், அதாவது டிசையர்ட் ஜீன் ப்ளஸ் தி வெக்டார் இப்படி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்துட்டு ரீகாம்பினன்ட் DNA. In short, rDNA. எதனால் ரீகாம்பினன்ட் அப்படின்னா வெக்டார்க்குள்ளே புதுசாக ஒரு ஜீனை உள்ளே போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது, அதனால் வந்துட்டு we call it as recombinant DNA. இப்போது வெக்டாரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? This recombinant DNA when it is introduced into the host cell. ஸோ விச்சவர் செல், இப்போ நம்ம வெக்டார்க்குள்ளே போட்டுட்டோம். இப்போ வெஹிக்கிள் டு கேரி அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொடுக்கணும். அது கொடுக்க போகிற செல் வந்துட்டு ஹோஸ்ட் செல். த செல், இப்போ ஹோஸ்ட் செல் அப்படின்னா என்ன? இட் இஸ் தி செல் தட் ரிசீவ்ஸ் தி rDNA. இதுதான் வந்துட்டு ஹோஸ்ட் செல். இப்போது rDNA வந்துட்டு ஹோஸ்ட் செல்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நவ் திஸ் செல் இஸ் கால்டு ஆஸ் அ transformant. So in the cell வந்துட்டு will be called as the transformant cell. And the process, இப்போ நம்ம rDNA வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே போடுறோம் இல்லையா, this process you call it as transformation. ஸோ நம்ம இப்போ வெக்டாரை வச்சு என்ன பண்ண போகிறோம்? வெக்டார் கூட டிசையர்ட் ஜீனை வந்துட்டு கம்பைன் பண்ண போகிறோம். அது கம்பைன் பண்ணால் கிடைக்கிறது rDNA மாலிகுல். இந்த rDNAவை வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே போட போகிறோம். ஹோஸ்ட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் செல் வில் பி கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபார்மண்ட். த ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் rDNA இன்டு த ஹோஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போது விச் கேன் ஆக்ட் அஸ் அ வெக்டார். இப்போ வெக்டார்னால் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது எதை வந்து நம்ம வெக்டாரை யூஸ் பண்ண முடியும்? ஸோ விச் can act as a vector. Most commonly used vectors வந்துட்டு bacteriophages and plasmids. இது these two are going to be bacterial vectors. அதாவது bacterial vectorsனால் என்ன மீனிங் அப்படின்னா, ஹோஸ்ட் செல் வந்து பாக்டீரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற வெக்டார் வந்துட்டு பாக்டீரியோஃபாஜ் இல்லாட்டி பிளாஸ்மிடாக இருக்கும். ஸோ இப்போ பாக்டீரியல் வெக்டார்ஸ் அப்படின்னா ஹோஸ்ட் செல் வந்துட்டு பாக்டீரியல் செல். ஸோ ஹோஸ்ட் பாக்டீரியாவாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ண போகிற வெக்டார்ஸ் வந்துட்டு பாக்டீரியோஃபாஜஸ் ஆர் பிளாஸ்மிட்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்டீரியோஃபாஜஸ் எதனால் வந்துட்டு பாக்டீரியோஃபாஜையும் பிளாஸ்மிட்ஸையும் வந்துட்டு நம்ம வெக்டாராக யூஸ் பண்ணுறோம்? Reasons why bacteriophages and plasmids are used as vectors. First, we'll consider the characteristics. The first one, they can replicate independently inside the bacterial cell.
ஸோ பாக்டீரியோஃபாஜஸ்னால் என்ன? வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. இப்போது இந்த வைரஸ் வந்துட்டு என்ன பண்ணும்? பாக்டீரியாவை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதோட டிஎன்ஏவை மட்டும்தான் வந்துட்டு பாக்டீரியாக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகுது. ஸோ உள்ளே போகிற டிஎன்ஏ வந்துட்டு இண்டிபெண்ட்டாக, அதாவது பாக்டீரியல் செல்லுக்குள்ளே அதோட குரோமோசோமை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆக போகுது. இது பாக்டீரியோஃபாஜஸ். பிளாஸ்மிட்ஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ மாலிகுல். அப்போ அந்த பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணும்? அதுவும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பாக்டீரியாக்குள்ளே ரெப்ளிகேட் ஆகும். Second reason why they are selected as vectors, high copy number of DNA can be maintained. Means அப்படின்னா high copy number அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே பிளாஸ்மிட் இல்லாட்டி பாக்டீரியோஃபாஜ் போகுது அப்படின்னா அந்த பாக்டீரியோஃபாஜோட நம்பர், அதாவது பாக்டீரியோஃபாஜோட டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியோஃபாஜோட டிஎன்ஏ நம்பர் ஒரு பிளாஸ்மிட் நம்பர் வந்துட்டு சிங்கிள் காப்பி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அதோட காப்பி நம்பர்ஸ் வந்துட்டு இட் கேன் வேரி ஃப்ரம் 1 or 2 காப்பீஸ் to nearly 15 to 100 காப்பீஸ் per cell. ஸோ ஒரே செல்லுக்குள்ளே வந்துட்டு அதோட நம்பர் வந்துட்டு இட் கேன் வேரி ஃப்ரம் திஸ் நம்பர்ஸ், அதாவது மினிமமாக 1 or 2 காப்பீஸ் இருக்க முடியும். மேக்ஸிமம் 15லேருந்து 100 காப்பீஸ் வரைக்கும் இந்த பாக்டீரியோஃபாஜோட டிஎன்ஏ இல்லாட்டி பிளாஸ்மிட் வந்துட்டு இந்த பாக்டீரியல் ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு மெயின்டைன் ஆக முடியும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஹை எக்ஸ்ப்ரெஷன். எத்தனை காப்பீஸ் இருக்கோ அவ்வளோ காப்பீஸ் ஆஃப் டிசையர்ட் ஜீன் உள்ளே போக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன படித்தோம்? டிசையர்ட் ஜீனை வந்துட்டு வெக்டார்க்குள்ளே போடுறோம். இப்போ வெக்டார் வந்துட்டு பாக்டீரியோஃபாஜ் அப்படின்னு வச்சுட்டா, இப்போ பாக்டீரியோஃபாஜோட நம்பர் 100 இருக்குது அப்படின்னா நம்ம டிசையர்ட் ஜீனோட காப்பியும் வந்துட்டு உள்ளே போயிட்டு 100 காப்பீஸ் ஆகிடும். ஸோ 100 காப்பீஸ் இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன். நம்ம டிசையர்ட் ஜீனை எதுக்காக எடுத்தோம்? ஏதாவது ஒரு ப்ரோட்டீனை பாக்டீரியல் செல்லில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அது 100 காப்பீஸ் இருக்குன்னா எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்ட். The next reason why bacteriophages and plasmids வந்துட்டு are selected as vectors வந்துட்டு easy linking of desired gene with vector. ஸோ ஈஸியாக there are many techniques, ஈஸியாக வந்துட்டு நம்மளால் லிங்க் பண்ண முடியும். அதாவது யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ், லிகேசஸ், இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு டிசையர்ட் ஜீனை வெக்டார்க்குள்ளே லிங்க் பண்ண முடியும். அடுத்தது செலெக்ஷன் ஆஃப் recombinants and non-recombinants is easier. Recombinants அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்? is easier. ரீகாம்பினன்ட்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? ரீகாம்பினன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா டிசையர்ட் ஜீன் வெக்டார்க்குள்ளே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரீகாம்பினன்ட் சொல்கிறோம். சப்போஸ் டிசையர்ட் ஜீன் வந்து வெக்டார்க்குள்ளே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆக முடியலன்னா அது நான் ரீகாம்பினன்ட். ஸோ இந்த ரீகாம்பினன்ட்ஸையும் நமக்கு தேவை ரீகாம்பினன்ட்ஸ் மட்டும்தான், நான் ரீகாம்பினன்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரீகாம்பினன்ட்ஸை நான் ரீகாம்பினன்ட்ஸில் இருந்து ஈஸியாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் when we are using bacteriophages and plasmids as vectors. So 4 main reasons why bacteriophages and plasmids are used as bacterial vectors: independent replication, high copy number, easy linking of desired gene, selection of recombinants. So இந்த 4 basic characteristicsக்காக வந்துட்டு bacteriophagesum plasmidsum வந்துட்டு they are used as vectors. ஸோ வி ஹவ் சீன், இப்போது நம்ம பாக்டீரியல் ஹோஸ்ட் வந்து யூஸ் பண்ணோன்னா வெக்டார்ஸ் வந்துட்டு பாக்டீரியோஃபாஜஸ் அண்ட் பிளாஸ்மிட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் ஒன், இஃப் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஹோஸ்ட் செல்ஸ். இப்போ பிளான்ட்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் செல்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன வெக்டார் யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு யூஸ் பண்ண போகிற வெக்டார் வந்துட்டு பிளான்ட்டுக்கு வந்துட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பாக்டீரியல் வெக்டார் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் TI பிளாஸ்மிட்ஸ். இப்போ இந்த TI பிளாஸ்மிட்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ். இப்போ இந்த பிளாஸ்மிட்ஸ் எங்கே இருக்கும், நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் இந்த TI பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸ் வந்துட்டு தே ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன்
a plant pathogen. Plant pathogen அப்படின்னா disease causing organism, அதான் pathogen. ஸோ எந்த plant pathogenல இருக்கும், naturally present in a plant pathogen, எல்லா pathogenலையும் இருக்க முடியாது. Plasmids வந்துட்டு characteristic of prokaryotes, அதாவது பாக்டீரியாவில் இருக்கிறது. அப்போ இந்த plant pathogen என்ன அப்படின்னா, it is a bacteria which is called as Agrobacterium tumefaciens. ஸோ இந்த பாக்டீரியாவில் வந்துட்டு டிஐ பிளாஸ்மிட் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன் ஒரு பிளான்ட் பேத்தோஜன். அதோட பிளாஸ்மிடோட நேம் வந்துட்டு டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ இப்போ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன் பிளான்ட்டில் வந்துட்டு என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வந்துட்டு இட் வில் இன்ஃபெக்ட் டைகாட் பிளான்ட்ஸ். அது காஸ் பண்ணுற டிசீஸ் வந்துட்டு இட் இஸ் கால்ட் as க்ரௌன் கால் டிசீஸ். ஸோ எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வந்துட்டு, ஹவ் இஸ் இட் காசிங் டிசீஸ்? ஸோ ஹவ் இஸ் இட் இஸ் கோயிங் டு காஸ் டிசீஸ் டு பிளான்ட்ஸ். இப்போது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வந்துட்டு when it is going to grow, it is going to have TI plasmid in it. இப்போ இந்த டிஐ பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, இந்த டிஐ பிளாஸ்மிட்டில் இருக்கிற ஒரு ரீஜியன் டிடிஎன்ஏ. இந்த டிடிஎன்ஏ வந்துட்டு வில் என்டர் இன்சைடு. ஸோ இப்போ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வித் டிஐ பிளாஸ்மிட் வித் டிடிஎன்ஏ. இப்போது இது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு என்டர் இன்சைடு பிளான்ட் செல்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த பிளான்ட் செல்குள்ளே வந்துட்டு இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் உள்ளே போகுது. பிளான்ட் செல்குள்ளே போன உடனே இந்த டிடிஎன்ஏ ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த டிடிஎன்ஏ ரீஜியன் வில் இன்டகிரேட் வித் பிளான்ட் செல் குரோமோசோம். ஸோ பிளான்ட் செல்லோட குரோமோசோம் கூட இன்டகிரேட் ஆகிக்கும் அந்த டிடிஎன்ஏ ரீஜியன். ஒன்ஸ் அது இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் டிடிஎன்ஏ வில் கண்ட்ரோல் தி பிளான்ட் செல் அண்ட் மேக் இட் டர்ன் கேன்சரஸ். அதாவது அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும் இந்த டிடிஎன்ஏ ரீஜியன். ஸோ நான் ஒன்ஸ் வந்துட்டு டிடிஎன்ஏ ரீஜன் இப்போ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன் பிளான்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷனுக்குள்ளே டிஐ பிளாஸ்மிட் இருக்குது, டிஐ பிளாஸ்மிட்டில் டிடிஎன்ஏ இருக்குது. இப்போ இது ஒன்ஸ் வந்துட்டு பிளான்ட் செல்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த டிடிஎன்ஏ ரீஜன் மட்டும் பிளான்ட் செல்லோட குரோமோசோம் கூட போயிட்டு இன்டகிரேட் ஆகிடும். இன்டகிரேட் ஆன உடனே டிடிஎன்ஏ என்ன பண்ணும், அந்த செல்லை வந்துட்டு கேன்சரஸாக மாற்றிடும். ஸோ கேன்சரஸாக மாற்றுது அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு காஸ் டியூமர் தேர், கேன்சர். That type of tumor is what we call it as crown gall disease. அதனால தான் வந்துட்டு இந்த பிளாஸ்மிட் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இப்போது இந்த பிளாஸ்மிட்னால வந்துட்டு பயோடெக்னாலஜி ஒர்க்குக்கு என்ன யூஸ் அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஹவ் டேக்கன் டிஐ பிளாஸ்மிட் எடுத்து ஃப்ரம் திஸ் தே ஹவ் ரிமூவ்ட் த டிடிஎன்ஏ ரீஜியன். ஏன்னா டிடிஎன்ஏ உள்ளே போயிட்டு தான் வந்துட்டு கேன்சரை இன்டியூஸ் பண்ண போகுது. அப்போ ரிமூவ் பண்ணி டிடிஎன்ஏவை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. திஸ் டிஐ பிளாஸ்மிட் இஸ் கால்ட் ஆஸ் த டிஸ்ஆர்ம்டு டிஐ பிளாஸ்மிட். இப்போ இந்த டிஸ்ஆர்ம்டு டிஐ பிளாஸ்மிட் வந்துட்டு இட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் டிடிஎன்ஏ ரீஜியன். இப்போ டிடிஎன்ஏ இல்லை அப்படின்னா அதனால் கேன்சர் இன்டியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிஐ பிளாஸ்மிட் நேச்சுரலாக அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்லேருந்து பிளான்ட் செல்குள்ளே ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ண முடியும். திஸ் டிஸ்ஆர்ம்டு டிஐ பிளாஸ்மிட் இஸ் யூஸ்ட் ஆஸ் வெக்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they are going to use the disarmed TI plasmid. TI plasmid is taken. To this, the desired gene is inserted. இதை வந்துட்டு திஸ் இஸ் புட் இன்டு, அதாவது இப்போ நமக்கு கிடைக்கிறது இது வெக்டார், அதுக்குள்ளே டிசையர்ட் ஜீனை போடுறோம். இப்போ நமக்கு கிடைக்கிறது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. திஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, தட் இஸ் ரீகாம்பினன்ட் டிஸ்ஆர்ம்டு டிஐ பிளாஸ்மிட் வந்துட்டு இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு அக்ரோபாக்டீரியம் tumefaciens, and agrobacterium tumefaciens is allowed to infect
தி பிளான்ட் செல்ஸ். ஏன்னா அது பாக்டீரியானால் வந்துட்டு நேச்சுரலாக பிளான்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அலவுட் டு இன்ஃபெக்ட் பிளான்ட் செல்ஸ். இப்போ பிளான்ட் செல்ஸில் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் உள்ளே க்ரோ ஆக போகுது. அதோட பிளாஸ்மிட் அதோட ஒர்க்கை நார்மலாக செய்யும். அதுக்கு டிடிஎன்ஏ ரீஜியன் கிடையாது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக டிசையர்ட் ஜீன் இருக்கும். ஸோ இந்த டிசையர்ட் ஜீன் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். நமக்கு என்ன ஜீன் வேணுமோ அந்த ஜீன் வந்துட்டு இந்த பிளான்ட் செல்லில் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் Agrobacterium tumefaciens is used, or TI plasmid of Agrobacterium tumefacien is used as a vector. இது plant cellsல infect பண்ணும்போது. Next, if host is going to be animal cell. இப்போ அனிமல் செல் வந்து ஹோஸ்ட் செல்லை ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த அனிமல் செல்குள்ளே வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபார் திஸ் த வெக்டார் காமன்லி யூஸ்ட் ஆர் வைரல் வெக்டார்ஸ். இந்த வைரல் வெக்டார்ஸில் வந்துட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வைரல் வெக்டார்ஸ் இஸ் ரெட்டிரோ வைரல் வெக்டார்ஸ். ஸோ வைரஸ் ஆஃப் அனிமல் செல் வந்துட்டு கேன் நேச்சுரலி இன்ஃபெக்ட் தி அனிமல் செல்ஸ் ஈஸிலி. ஸோ இப்போ இந்த வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ரெட்ரோ வைரஸ் வந்துட்டு ஜென்ரலி வென் இட் இஸ் இன்ஃபெக்டிங் அனிமல் செல்ஸ் இட் கேன் அகெயின் டர்ன் தி அனிமல் செல்ஸ் கேன்சரஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீஸ் ரெட்டிரோவைரல் ரெட்டிரோவைரஸ் யூஸ்வலி ஹேஸ் அன் RNA ஜீனோம். இந்த RNA ஜீனோமை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டியூமர் காசிங் பார்ட்டை வந்துட்டு தே ஆர் கோயிங் டு ரிமூவ் இட். இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இந்த ரெட்ரோ வைரஸோட RNA இதுக்கு மேலே டியூமரை காஸ் பண்ண முடியாது அனிமல் செல்ஸில். ஸோ தே ஆர் கோயிங் டு ரிமூவ் திஸ் டியூமர் காசிங் பார்ட். ஒன்ஸ் இட் இஸ் ரிமூவ்ட் இட் வில் பி கால்ட் ஆஸ் த disarmed retroviral RNA. So now this disarmed retroviral RNA will be used as a vector. ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த டிஸ்ஆர்ம்டு ரெட்டிரோவைரல் வெக்டார் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த டிஸ்ஆர்ம்டு ரெட்டிரோவைரல் வெக்டார்க்குள்ளே வெக்டார் இதுக்குள்ளே வந்துட்டு we are going to add the desired gene. நமக்கு எந்த ஜீன் வேணுனாலும் நமக்கு கிடைக்க போகிறது வந்துட்டு ரீகாம்பினன்ட் RNA ஆக்சுவலி. ஏன்னா இது ரெட்ரோவைரல் வெக்டார்ஸோட ஜீனோம் வந்துட்டு RNA. இப்போ இது வந்துட்டு will be put into the so this RNA when it is injected into animal cell. ஏன்னா இன்ஜெக்ட் பண்ண போகிறது வைரஸோட RNA. வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட RNAவை மட்டும்தான் வந்துட்டு அனிமல் ஹோஸ்ட் செல்குள்ளே அலோவ் பண்ணும். அதாவது அதுதான் வைரஸோட நார்மல் இன்ஃபெக்ஷன். இப்போது நம்ம அனிமல் செல்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த RNA வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் த வைரல் RNA. இப்போ வைரல் RNA உள்ளே போயிட்டு என்ன பண்ணும்? நீங்கள் எய்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது அது இட் இஸ் அ டைப் ஆஃப் ரெட்டிரோ வைரஸ். RNAவை உள்ளே இன்ஜெக்ட் பண்ண உடனே RNA வந்துட்டு வில் பி கன்வெர்ட்டட் பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் RNA will be converted into DNA. This DNA is going to integrate into host chromosome. அதாவது அனிமல் செல்லோட குரோமோசோம் கூட இன்டகிரேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஹியர் control the complete cell. ஸோ இதிலிருந்து வைரஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். வைரஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட டிசையர்ட் ஜீனும் வந்துட்டு வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் மோர் அமௌண்ட். அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம எந்த ஜீனை ஆட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஜீனுக்கான ப்ரோட்டீனும் வந்துட்டு வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் அமௌண்ட். திஸ் இஸ் ஹவ் அனிமல் ஹோஸ்ட் செல்ஸ் வந்துட்டு வெக்டாரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக மாற்றுறது வந்துட்டு ரெட்டிரோ வைரல் வெக்டார்ஸ் வச்சுட்டு. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள்
One more example, this is another example. இது retrovirus கிடையாது. This is another example. Another example of animal vector is SV40 viral vector. SV40ங்கிறது it is a type of virus. அந்த வைரஸ் வந்துட்டு சிமிலர்லி ரெட்ரோவைரஸ் மாதிரியே வந்துட்டு SV40யோட வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து அதை வந்துட்டு வெக்டாராக யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் யூஸிங் அனிமல் செல்ஸ் ஆஸ் ஹோஸ்ட். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன வெக்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் த ஃபீச்சர்ஸ். அப்போ என்ன ஒரு வெக்டாரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் of plasmids acting as வெக்டார்ஸ். ஸோ நம்ம பிளாஸ்மிட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். வீல் சி டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். ஸோ வெக்டார்ஸ்னால் நம்ம என்னென்னு கிளியராக பார்த்துட்டோம். நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து படிக்க போகிறது வந்துட்டு பேக்டீரியல் வெக்டார்ஸ் மட்டும்தான். மற்ற வெக்டார்ஸ் வந்துட்டு இன் டீட்டெயில் நம்ம படிக்கிறது கிடையாது. நம்ம இது வரைக்கும் படித்த இன்ஃபர்மேஷன் நமக்கு போதும். பிளான்ட் வெக்டார்ஸ்க்கும் அனிமல் வெக்டார்ஸ்க்கும் பேக்டீரியல் வெக்டார்ஸ்க்கும் மட்டும் வீல் ஸ்டடி த கேரக்டரிஸ்டிக்ஸ். வீல் சி வாட் இஸ் அ பிளாஸ்மிட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பிளாஸ்மிட் டு ஆக்ட் அஸ் அ வெக்டார். இப்போ ஒரு பிளாஸ்மிட் வெக்டாரை ஆக்ட் பண்ணணும்னா அந்த பிளாஸ்மிடில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வில் சி பிளாஸ்மிட் அப்படின்னா நம்ம இதை டிஃபைன் பண்ணணும். ஒரு பிளாஸ்மிடை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு டிஎன்ஏ மாலிகுல். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் double-stranded DNA, circular in shape, and they are going to be self-replicating DNA molecules. ஸோ இதுதான் வந்துட்டு பிளாஸ்மிட்ஸோட ஜென்ரல் கேரக்டர். தேர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு பிளாஸ்மிடோட ஜென்ரல் கேரக்டர். இப்போது இந்த பிளாஸ்மிட் வந்துட்டு வெக்டாராக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் அ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிகுல். ஸோ செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்த தான் நம்ம ஓஆர்ஐ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆக முடியும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வெக்டாரில் இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ திட் ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் அ வெக்டார். இப்போது இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பாக்டீரியல் வெக்டார்ஸில் வந்துட்டு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இட் மேக்ஸ் இட்ஸ் ரெப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரெப்ளிகேஷன் வில் பி இண்டிபெண்டன்ட். that is it will not be dependent. This will not be dependent on the chromosomal DNA. ஸோ குரோமோசோமல் டிஎன்ஏ மேலே டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது எகெயின் இட் கேனாட் ஆக்ட் அஸ் அ வெக்டார். ஒன்லி இஃப் இட் இஸ் இண்டிபெண்ட் இட் கேன் ஆக்ட் அஸ் அ வெக்டார். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ரெப்ளிகேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். குரோமோசோமல் டிஎன்ஏ மேலே டிபெண்ட் ஆகாமல் வந்துட்டு ரெப்ளிகேஷனை செய்ய முடியும். அப்புறம் இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பாக்டீரியல் செல்ஸில் வந்துட்டு இட் கேன் ஆல்சோ டிசைட் தி copy numbers inside the bacteria. ஸோ ஒரு டிஎன்ஏ வந்துட்டு 2 காப்பியாக மாறணும் அப்படின்னா ரெப்ளிகேட் ஆகணும், 3 காப்பியாக மாறணும்னா ரெப்ளிகேட் ஆகணும். ஸோ காப்பி நம்பர்ஸை வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. ரீசன் ரெப்ளிகேஷன் நடந்தால் தான் வந்துட்டு காப்பி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ இப்போ இஃப் சப்போஸ் நமக்கு ஹை காப்பி நம்பர் இஃப் இஸ் ரெக்கையர்ட். இப்போ நமக்கு ஹை காப்பி நம்பர் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே தென் தட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஷுட் சப்போர்ட் தட் ஹை காப்பி நம்பர். அப்போ தான்
அந்த ஹை காப்பி நம்பர் அந்த செல்லுக்குள்ளே மெயின்டைன் ஆகும், இல்லாட்டி மெயின்டைன் ஆக முடியாது. ஸோ ஹை காப்பி நம்பர் வேணும் அப்படின்னா அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த காப்பி நம்பர். ஒன்லி தென் ஹை காப்பி நம்பர் கேன் பி மெயின்டைன்ட் இன்சைட் தி ஹோஸ்ட் செல். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா என்ன, அது எதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், அது எதுக்காக வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிறது வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் கொண்ட டெஃபினிஷன். இது மூணும் வந்துட்டு யூசஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ரெப்ளிகேஷன், இன்னொன்று ஹை காப்பி நம்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஹை காப்பி நம்பர் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த ஆரிஜின் வந்துட்டு அந்த காப்பி நம்பரை சப்போர்ட் பண்ணணும். ஒன்லி தென் ஹை காப்பி நம்பர் வில் பி மெயின்டைன்ட் இன்சைட் தி ஹோஸ்ட் செல். ஸோ இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். செகண்ட் கேரக்டரிஸ்டிக், ஒரு பிளாஸ்மிட் வந்துட்டு வெக்டாராக ஆக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கரோட யூசஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஐடென்டிஃபையிங் அண்ட் எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். ஸோ நமக்கு தேவை டிரான்ஸ்ஃபார்மெண்ட், நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு செலக்டபிள் மார்க்கர். இட் ஆல்சோ பர்மிட்ஸ் தி growth ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். அதாவது டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும், நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டோட க்ரோத்தை அலோவ் பண்ணாது. அதுதான் செலக்டபிள் மார்க்கர். ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் வந்துட்டு செலக்டபிள் மார்க்கர் வில் பி யூஸ்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் செலக்டபிள் மார்க்கர் வந்துட்டு, ஒரு செலக்டபிள் மார்க்கர் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ். இது எப்படி செலக்டபிள் மார்க்கராக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்துட்டு வீல் சி when we see about selection of recombinants. ஸோ அப்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் செலக்டபிள் மார்க்கருக்கு. இன்னொன்று வந்துட்டு லாக் செட் ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம். நம்ம லேக் ஓப்பரானில் படித்தோம் இல்லையா, அந்த சேம் லேக் செட் ஜீன், லேக் ஓப்பரானில் இருக்கிற ஜெட் ஜீன் வந்துட்டு we are using it as செலக்டபிள் மார்க்கர். இந்த ஜீன்ஸை வந்துட்டு எப்படி செலக்டபிள் மார்க்கராக யூஸ் பண்ணுறோம், அது எப்படி வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு செலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். இது செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். தேர்ட் கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு of a plasmid to act as a vector is presence of cloning sites. Cloning sites அப்படின்னா என்ன அப்படின்னா, this is actually the recognition sites of restriction endonuclease. இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ரெக்கக்னிஷன் சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, கட் பண்ண போகுது அந்த ரீஜியனில். எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, வெக்டாரை கட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு இன்னொரு டிஎன்ஏவை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்காக வந்துட்டு கட் பண்ணுறோம். அதுதான் ரெக்கக்னிஷன் சைட். ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி அ டபுள் ஸ்ட்ராண்டட் க்ளோஸ்ட் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல். இப்போது இதில் வந்துட்டு வில் கன்சிடர் தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் சைட் ஹியர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெக்டர் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் அவுட் லைக் திஸ். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ஓப்பன் இன் திஸ் ஸ்பேஸ். இப்போது நம்ம ஒரு டிசையர்ட் ஜீனை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த டிசையர்ட் ஜீனை வந்துட்டு we are going to add to it. அப்போ ஒன்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணி இன் presence ஆஃப் லிகேஸ் என்சைம் வந்துட்டு will help in joining of DNA molecules ஆட் பண்ணும்போது இந்த வெக்டார்க்குள்ளே வந்துட்டு நம்மளோட டிசையர்ட் ஜீன் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கெட் அட்டாச்டு இன்சைட். ஸோ இந்த டிசையர்ட் ஜீன் வந்துட்டு வில் கெட் அட்டாச்டு ஹியர். இப்போ இந்த அட்டாச்மெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட் வச்சு கட் பண்ணினதுனால தான் வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு வாஸ் மேட் பாசிபிள். இதை தான் நம்ம வந்துட்டு ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஆர்டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட்ஸ் வேணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட்ஸ் தான் நம்ம வந்துட்டு குளோனிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட்ஸ் வந்துட்டு ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் ஒன்லி ஒன் ரெக்கக்னிஷன் சைட் for one restriction endonuclease per plasmid. அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் சைட் மட்டும்தான் இருக்கணும்.
one plasmid can have recognition sites for many restriction endonuclease. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் சைட். ஆனால் ஒரு பிளாஸ்மிடில் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ரெக்கக்னிஷன் சைட் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில் கன்சிடர் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட்ஸ், ஈகோ R1 அண்ட் HIN3. இது ரெண்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இப்போது ஒரு பிளாஸ்மிட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த பிளாஸ்மிடில் வந்துட்டு ஈகோ R1 சைட் ஒன்று தான் இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. ஏன்னா இஃப் சப்போஸ் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இஃப் மோர் தேன் 1 recognition site for 1 restriction endonuclease, if it is present, then it can cut vector into many pieces. அப்போது இதை நம்ம திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல, இங்கே ஈகோ R1 சைட் இருக்குது. சப்போஸ் இங்கே இன்னொரு ஈகோ R1 சைட் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஎன்ஏ வந்துட்டு 2 பீஸாக கட் ஆகிடும். இப்படி இந்த இடத்துல ஒரு கட், இந்த இடத்துல ஒரு கட், 2 பீஸாக கட் ஆகிடும். இதை திரும்பவும் வந்துட்டு நம்ம டிசைர்ட் ஜீனை போட்டு ரீஜாயின் பண்ணுறது கஷ்டமாயிடும். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் சென்ஸில் 1 ரெக்கக்னிஷன் சைட் ஃபார் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பெர் பிளாஸ்மிட். ஸோ ஒரு பிளாஸ்மிடில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ஒரு சைட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு இட் வில் பி கட் இன்டு மெனி பீசஸ். மோர் தேன் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு ரெக்கக்னிஷன் சைட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இஃப் திஸ் இஸ் அ பிளாஸ்மிட், இங்கே ஈகோ R1 சைட் இருக்குது அப்படின்னா ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இட் கேன் ஹாவ் HIN3 சைட், இதுவும் ஒன்று தான் இருக்கணும். எகைன் 2 இருக்கக்கூடாது. HIN3 சைட் ஒன்று இருக்கலாம். இதே மாதிரி இட் கேன் ஹாவ் அனதர் சைட், SAL1 அப்படின்னு எடுத்துகிட்டா இது இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், இதுக்கு இன்னொரு சைட் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈகோ R1 வச்சு கட் பண்ணாலும் ஒரு இடத்துல தான் கட் பண்ணணும். HIN3 வச்சு கட் பண்ணாலும் ஒரு இடத்துல தான் கட் பண்ணணும். நம்ம 2 என்சைம்ஸும் ஒன்றா ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் வி ஆர் கட்டிங் த டிஎன்ஏ, இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு நம்ம கட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா, வீல் ஆட் ஒன்லி 1 என்சைம். ஸோ ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆட் பண்ணும்போது ஒரு கட்டு தான் எடுக்கும். ஸோ இட் வில் நாட் பி கட் லைக் திஸ், இட் வில் பி கட் ஒன்லி லைக் திஸ். அதாவது ஒரே ஒரு கட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ தட் த ஜீன் கேன் பி இன்சர்ட்டட் ஈஸிலி. இதுதான் வந்துட்டு கேரக்டர். ஸோ 1 ரெக்கக்னிஷன் சைட் ஃபார் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் ஒரே பிளாஸ்மிடில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் சைட்ஸும் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் ஆஃப் a bacterial plasmid. So these are the 3 important characteristics: origin of replication, second one selectable marker, third one cloning sites. இப்போ example of a bacterial plasmid is PBr322. இதில் P stands for plasmid, B and R stands for the 2 scientists who developed it, Bolivar and Rodriguez. 322 அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் தி நம்பர் given by தி சயின்டிஸ்ட். அதாவது ராட்ரிவரும் பாலிவரும் ராட்ரிகஸும் கொடுத்த நம்பர் 322 அப்படிங்கிறது, அதுதான் வந்துட்டு இந்த PBR 322ஓட கேரக்டரிஸ்டிக் நேம். ஸோ இப்போ இந்த PBR 322ல் we know it should have origin of replication. இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர். அடுத்தது செலக்டபிள் மார்க்கர். அதில் இருக்கிற செலக்டபிள் மார்க்கர் வந்துட்டு 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஒன்றும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். இது ரெண்டுக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இஸ் ப்ரெசன்ட் இன் PBR 322. இது செலக்டபிள் மார்க்கர். அடுத்தது குளோனிங் சைட்ஸ். குளோனிங் சைட்ஸ் வந்துட்டு நிறைய குளோனிங் சைட்ஸ் இருக்குது. தட் இஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ரெக்கக்னிஷன் சீக்வன்சஸ் இருக்குது. HIN3, ஈகோ R1
BAMH1, SAL1, PVU2, PST1, CLA1. So these are the cloning sites present in PBR 322. So characteristics of vector அப்படினா origin of replication இருக்கணும், selectable marker இருக்கணும், cloning sites இருக்கணும். These are the examples for PBR 322. இதில் resistance gene வந்து selectable markers வந்துட்டு ampicillin resistant gene and tetracycline resistant gene. These are usually expressed as ampicillin resistance and tetracycline resistance. So we have seen what is a vector oda characteristics, different types of vectors, adula bacterial vectors ku explanation paathom. Next video la vandittu we'll see how to insert a DNA into a vector into host cell, aprom a selection of transformants. Thank you.